நீலகிரி மாவட்டம் ஏக்குனி கிராமத்தை சுற்றியுள்ள மலைகளில் நீல நிற குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானா என்ற குறிஞ்சி செடிகள் 30 வகைகளை கொண்டவை. இந்த செடிகள் புதர் வகையைச் சேர்ந்தவை என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைகள், நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைகளில் மட்டுமே வளர்கின்றன. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் குறிஞ்சி மலர்கள் கடந்த மாதம் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள எப்பநாடு, கோத்தகிரி அருகே உள்ள மார்வாளா ஆகிய பகுதிகளில் பூத்து குலுங்கின. தற்போது கல்லட்டி மலையில் ஏங்குனி கிராம பகுதியை சுற்றியுள்ள உயரமான மலைத்தொடரில் நீல நிற குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ளன. இதனால் அப்பகுதியே ஊதா நிறத்தில் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் குறிஞ்சி மலர்களை காண சுற்றுலா பயணிகள் வனப்பகுதிக்குள் செல்லக்கூடாது என வனத்துறை கட்டுப்பாடு விதித்துள்ளது. புழல் சிறையிலிருந்து வெளியே வந்த மகாவிஷ்ணுவை அவரது ஆதரவாளர்கள் மாலை மற்றும் சால்வை அணிவித்து வரவேற்றனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசிய வழக்கில் பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார். இதையடுத்து மகாவிஷ்ணுவுக்கு பிணை வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் புழல் சிறையிலிருந்து வெளியே வந்த மகாவிஷ்ணுவை அவரது ஆதரவாளர்கள் வரவேற்றனர். சிலர் அவரது காலில் விழுந்து வணங்கினர். விரைவில் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய நேரம் வரும் என கூறி அங்கிருந்து கிளம்பினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரே கிராமத்திற்கு 4 பஞ்சாயத்துகள் உரிமை கோரியிருப்பதால் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இடையந்தாங்கல் என்ற கிராமம் உள்ளது. ராணிப்பேட்டை மற்றும் ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடைக்கோடியில் இந்த கிராமம் இருக்கக்கூடிய நிலையில் வள்ளுவம்பாக்கம், படியம்பாக்கம், பொன்னப்பந்தாங்கல், வாங்கூர் ஆகிய 4 பஞ்சாயத்துகளில் இந்த கிராமம் சேர்க்கப்பட்டுள்ளது. இதனால் குடிநீர் குழாய், மின்விளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கடந்த 40 ஆண்டுகளாக கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. கிராமத்தை ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு பஞ்சாயத்துல போயிடுது. கிராம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட அன்றாட தேவையும் அவங்க எங்க போய் கேட்கணும், எப்படி ஒரு அடிப்படை தேவையோ, ஒரு தண்ணி வசதியா இருக்கட்டும், ஒரு போர் வசதி, ஒரு லைட் வசதியா இருக்கட்டும், ஒரு நிர்வாகத்துல ஒரு விஓ சந்திக்கிறது கூட எங்க போய் பார்க்கணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தங்கள் பகுதியில் உள்ள குறைகளுக்கு புகார் மனு அளித்தாலும் அது எந்த வட்டாட்சியர் அலுவலகத்தின் கீழ் வருகிறது என்று குழம்பக்கூடிய சூழல் உள்ளது. வருவாய்த்துறை அதிகாரிகள் தனி கவனம் செலுத்தி தங்கள் ஊரை தனி பஞ்சாயத்தாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்துள்ளது. அப்புறம் சட்டமன்ற தொகுதி அதே மாதிரி 2, இந்த பக்கம் சோளிங்கர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை. இந்த எம்எல்ஏ கிட்ட போய் எதனா பண்டு கேட்டோம்னா இவங்க அல்ல அவங்க தான் போய் கேட்கணும், அந்த தெருவு தான் உங்களுக்கு அப்படின்றாங்க. அதனால இந்த 4 பஞ்சாயத்து ஒரே பஞ்சாயத்து, இடைநாள் பஞ்சாயத்தை உருவாக்கி கொடுக்கணும். தங்கள் நீண்ட கால கோரிக்கை நிறைவேறுமா என்று பொதுமக்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர். கரூரில் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜா என்பவருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தவேக விளக்கமளித்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் ஆசிரியையின் சொத்து ஆவணத்தை வாங்கி மோசடி செய்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்த ராஜா என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் தவேக நிர்வாகி என்று செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மாவட்ட தலைவர் மதியழகன், குளித்தலையில் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜாவிற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என தெரிவித்துள்ளார். மேலும் ராஜாவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திலோ அல்லது விஜய் மக்கள் இயக்கத்திலோ எந்த விதமான பொறுப்பும் வழங்கப்படவில்லை என்றும் இதுவரை அவர் எந்த பொறுப்பிலும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.